அனைவருக்கும் வணக்கம். இலங்கையில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் உழைச்சார்பு தொடர்பான மற்றும் ஒரு காணொளியில் இன்றைய தினம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் எமது ஃப்ரீ எடுகேஷன் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வழங்குகின்ற ஆதரவு என்றும் விரும்பத்தக்கது. அந்த வகையிலே எமது சேனலில் பதிவிடப்படுகின்ற காணொளிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதனை ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து எமது யூடியூப் சேனலுக்கான ஆதரவினை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சையின் நுண்ணறிவு வினாத்தாளின் வினாக்களின் ஒரு பகுதி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் வினாக்களுக்கு நகரலாம். அந்த வகையில் இன்றைய வினாவானது இலக்கங்கள் 46 தொடக்கம் 55 வரையான வினாக்களுக்கான சரியான விடையினை தெரிவு செய்து அதன் இலக்கத்தினை அதற்கு எதிரே தரப்பட்டுள்ள அடைப்பினுள் எழுதுக. அந்த வகையில் 46வது வினா, சுரங்க பிறக்கும் போது அவனது தாயாரின் வயது 30 வருடங்கள் மற்றும் அவனது சகோதரி சச்சினியின் வயது 4 வருடங்கள். சச்சினி பிறக்கும் போது அவளது தந்தையின் வயது 29 வருடங்கள் எனில் சுரங்கவின் தந்தை மற்றும் தாயாரின் வயது வித்தியாசம் யாது? ரைட். இப்ப இந்த வினாவிலே சொல்லப்படுற விடயத்தை இதை நான் உங்களை கணித ரீதியாக அணுகிறத தவிர்க்கிறேன். இந்த காணொலியிலே பெரும்பாலும் முடிந்த அளவுக்கு நான் கணித ரீதியான வகையில விளக்கம் அளிப்பதை தவிர்க்க விரும்புகின்றேன். ஏன்னு சொன்னால் நான் கணித ரீதியானது என்றோடனே இந்த வினாவை பார்த்தோன்னே சில வேளைகளில் குழப்பம் அடையலாம். கணிதம் சார்ந்த வினா அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த வினாவை வடிவாக விளங்கி கொண்டு அதில் தரப்பட்டிருக்கிற தகவலை வச்சுக்கொண்டு இலகுவாக விடையெடுக்க முடியும். 4 விடைகள் தரப்பட்டிருந்தால் விடையை வச்சுக்கொண்டு நாங்கள் விடைகளை பெற முடியும். அந்த வகையில் முடிந்த அளவுக்கு கணித ரீதியான விளக்கத்தினை தவிர்த்து கொண்டு நாங்கள் இதுக்குரிய விடைகளை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பார்ப்போம். சுரங்க பிறக்கும் போது அவனது தாயாரின் வயது 30 வருடங்கள். இப்ப பிறக்கும் போதுன்னா சுரங்க என்ற வயது என்ன 0. அப்ப நாங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறத போடுவோம். இப்ப சுரங்க நான் எஸ்ன்னு சொல்றேன். அவருடைய வயது 0. அந்த டைம்ல தாயாரின் வயதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 வருடங்கள். தாயாரின் வயது 30 வருடங்கள். ரைட். அதே போல அவனது சகோதரி சச்சினியின் வயது 4 வருடங்கள். அப்ப நான் அதையும் இதுல சொல்றேன். சச்சினியின் வயது அது சுரங்காவுக்கு 0 இருக்கும்போது சச்சினியின் வயது 4 வருடங்கள். அப்ப நான் அதை SA என்று குறிக்கிறேன். சச்சினியின் பேரை SA இந்த வயது சச்சினியின் வயது 4 வருடங்கள். எப்போ என்று சொன்னா சுரங்க பிறக்கும் போது. அப்ப சுரங்காவுக்கு 0 வயது, சச்சினிக்கு 4 வயசு. அந்த டைம்ல சச்சினியின் அம்மான்ற வயது 30 தான். சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க, தொடர்ந்து என்ன சொல்லியிருக்கணும் பாருங்க. சச்சினி பிறக்கும் போது அவளது தந்தையின் வயது 29 வருடங்கள். இப்ப அதே விஷயத்தை பாருங்க, நான் சொன்னேன் சச்சினி பிறக்கும் போது சச்சினிக்கு வயது 0. தந்தையின் வயது, தந்தையை நான் F என்று குறிக்கிறேன். தந்தையின் வயது 29 வருடங்கள். இவ்வளவு தரவு தான் இதுல தந்திருக்குது. இப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்வியை பாருங்க. 29 வருடங்களில் சுரங்கவின் தந்தை மற்றும் தாயாரின் வயது வித்தியாசம். இப்ப என்ன செய்யலாம்டா, இதுல நாங்கள் சச்சினியின் வயது 0 இருக்கும்போது தந்தைக்கு 29, சச்சினிக்கு 4 வயதா இருக்கும்போது தாயின் வயது 30. இப்ப நாங்கள் ஒன்று தாயின் வயதை தந்தையின் வயதுக்கு சமனாக கொண்டோணும், அல்லது தந்தையின் வயது தாயின் வயதுக்கு சமனாக கொண்டோணும். நாங்கள் இதுல சச்சினிக்கு இப்ப 4 வயசு கூடிட்டு, இப்ப பிறந்ததுல 4 வயசு கூடிட்டு, ஆனா தந்தைக்கு பிறக்கும் போது 29 வயசு. அப்ப சச்சினிக்கு 4 வயசு கூடினா தந்தைக்கும் என்ன செய்யணும், 4 வயசு கூடணும். அப்ப இப்ப சச்சினி 4 வயதுல இருக்கும்போது
4 வயதாக இருக்கும்போது தாயின் வயது 30, அது ஏற்கனவே எங்களுக்கு தந்திருக்குது. இப்ப சச்சினின் வயது 0த்துல இருந்தது. அப்பேக்கு தகப்பன் வயது 29, தந்தையின் வயது 29. சச்சினிக்கு 4 வயது கூடினபடியால் தகப்பனுக்கு 4 வயது கூட வேணும். அந்த டைம்ல தகப்பன் வயதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 33. இது விளங்கி இருக்கு நினைக்கிறேன். அப்ப இப்ப தந்தையின் வயது 33, தாயின் வயது 30. ஆகவே 2 பேருக்கும் இடையிலான வயது வித்தியாசம் 3. சரிதானே? இது பூரணமா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வினாவுக்கு போவோம் நாங்க. அடுத்த 47வது வினா. இதுல 4 இலக்கங்களை கொண்ட எண்ணொன்றின் இரண்டாவது இலக்கம் 4வது இலக்கத்தை விடவும் 3 மடங்கு. முதலாவது இலக்கம் 3வது இலக்கத்தை விடவும் 4 மடங்கு. 4வது இலக்கம் 3வது இலக்கத்தை விடவும் 3 மடங்கு எனில் 3வது இலக்கம் யாது? இப்ப இப்படியே வாசிச்சோம்னா ஒண்ணுமே விளங்காம இருக்கு மக்களுக்கு. அப்ப இதுல பாருங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, 4 இலக்கங்களை கொண்ட எண்ணொன்று. விளங்க 4 இலக்கங்கள் இருக்கு. ஒரு எண் தொகுதியில 4 இலக்கங்கள் இருக்குது. அதை நான் இதுல குறிக்கிறேன். 4 இலக்கம். 4 இலக்கம் பெறணும். ரைட். இப்ப இந்த 4 இலக்கம் பெறணும்னா எங்களுக்கு ஒரு எண் தொகுதியில 4 இலக்கம் இருக்கணும்னா ஒன்றும் 10க்கு மேல இருக்காது. 0த்துல இருந்து 9 வரைக்கும் தான் இருக்கும். 9க்கு மேல இருக்காது. 0 இருக்கணும் அல்லது 9 இருக்கும். ஆக கூடியது 9 இருக்கணும். ஆக குறைந்தது 0 இருக்கணும். ஆக கூடியது 9 இருக்க வேணும். இங்க மடங்க பெற்றி கதைச்சபடியால் பெருக்கம். மடங்கன்னு சொன்னா பெருக்குதானே. ஆகவே 0 விட வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்து பெருக்கங்கள் வரும்போது 9 கூடவும் வரக்கூடாது. சரிதானே? அப்ப பார்ப்போம் இதுல சொல்லி இருக்கிற இலக்கத்தை. ரைட். பாருங்க, இலக்கம் 4 இலக்கங்கள் கொண்ட எண்ணொன்றின் இரண்டாவது இலக்கம் எங்களுக்கு தெரியாது. நான் வந்து அது ஒரு குறியீட்டில் நாங்கள் இப்போ எக்ஸ் என்று போட்டோம்னு சொன்னால் அது எங்களுக்கு கணிதத்தில் அப்படி படித்து பழகிட்டோம். சரிதானே? இப்போ நான் இதில் வந்து ஓகே, உங்களுக்கு அப்படி எக்ஸ்டெண்ட் போடும்போது அது கணிதம் சம்பந்தமான விஷயம் தான் ஞாபகம் வரும். ஓகே, முதலாவது இலக்கம் தெரியாது. இலக்கத்தை நான் இதில் கேள்விக்குறியில் போடுறேன். 2வது இலக்கம் தெரியாது. 3வது இலக்கம் தெரியாது. 4வது இலக்கம் தெரியாது. கேள்விக்குறியில் போட்டுக்கிறேன். ரைட். எக்ஸ்டெண்ட் போட்டு சொல்லலாம். அது உங்களுக்கு வந்து அந்த கணித ஞாபகம் தான் பெறும். அப்போ அதுக்காக நான் இதில் கேள்விக்குறி என்று போட்டுக்கிறேன். ஏதாவது ஒரு அடையாளம் உங்களை விரும்பின ஒரு அடையாளத்தை போட்டுக்கணும். விரும்பினா நீங்கள் எக்ஸ்டெண்ட் கூட பாவீங்க, பிரச்சனை இல்லை. இன்னொன்றின் இரண்டாவது இலக்கம் 4வது இலக்கத்தை விடவும் 3 மடங்கு பெரிது. இப்ப இதுல கேள்விக்குறி இருக்குது. 2வது இலக்கம் ஒரு கேள்விக்குறி இருக்குது. இந்த 2வது இலக்கம் வந்து 4வது இலக்கத்தை விட 3 மடங்கு. ரைட். இப்ப உங்களுக்கு இன்னும் சிரமமா இருக்குமென்றால் நாங்கள் ஒரு கற்பனையான எண்ணை தீர்மானிக்கலாம். அப்படி வச்சுக்கொள்ளலாம். அது இருக்கட்டும், மேலே இருக்கிறது இருக்கட்டும். கற்பனையான எண்ணை தீர்மானிக்கலாம். 4வது இலக்கம் 2வது இலக்கம் வந்து 4வது இலக்கத்தை விடவும் 3 மடங்கு. இப்ப 4வது இலக்கம் 1 எடுப்போமே. 4வது இலக்கம் 1. அப்ப இந்த கேள்வி எவ்வளவு கொண்டு சரி. 2வது இலக்கம் எத்தனையா இருக்கணும்னா 4வது இலக்கத்தை விட 3 மடங்கு. இதுனா 2வது இலக்கம் 3 இருக்கும் என்று யோசிக்கலாம். ரைட். முதலாவது இலக்கம் 3வது இலக்கத்தை விடவும் 4 மடங்கா இருக்கு. இப்ப திரும்ப அதே விஷயத்தை இருக்கும். முதலாவது இலக்கம் 2வது இலக்கம் தெரியாது. 3வது இலக்கம் வந்து எங்களுக்கு 1 எடுத்தோம்டா முதலாவது இலக்கம் 3வது இலக்கத்தை விடவும் 4 மடங்கு. 1 எடுத்தோம்டா முதலாவது இலக்கம் வந்து எத்தனையா இருக்கணும்? 4ஆக இருக்கணும். 4 மடங்கு தானே. இதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கிற விடயம். பாருங்க, திரும்ப சொல்றேன். 4வது இலக்கத்தின் 3 மடங்காக 2வது இலக்கம் இருக்கு. அதான் 2வது இலக்கம்
நான்காவது இலக்கத்தை விடவும் 3 மடங்கு பெரியது. அப்ப நான்காவது இலக்கம் 1 இரண்டாவது இலக்கம் 3 இருக்கும். முதலாவது இலக்கம் மூன்றாவது இலக்கத்தை விடவும் 4 மடங்கு. அப்ப முதலாவது இலக்கம் மூன்றாவது இலக்கம் 1 எடுத்தோம்னா 4ஆக இருக்கப்படும். இப்ப நான்காவது இலக்கம் மூன்றாவது இலக்கத்தை விடவும், அடுத்தது சொல்லியிருக்கேன் பாருங்க, நான்காவது இலக்கம் மூன்றாவது இலக்கத்தை விடவும் 3 மடங்கு. நான்காவது இலக்கம் 1 எடுத்தோம்னா மூன்றாவது இலக்கத்தை விடவும் ரைட் ஓகே மூன்றாவது இலக்கத்தை விடவும் 4 மடங்கு. அப்ப நான்காவது இலக்கம் தான் 4 மடங்கு. அப்ப மூன்றாவது இலக்கம் 1 எடுத்தோம்னா நாலாவது இலக்கம் 4ஆக இருக்க வேணும். இதுதான் இப்ப இதுல தரப்பட்டிருக்கிற தரவு உங்களுக்கு பாருங்க. நான்காவது இலக்கம் மூன்றாவது இலக்கத்தை விட 3 மடங்கு. 4 எல்லாம் 3 மடங்கு. அப்ப நான்காவது இலக்கம் மூன்றாவது இலக்கத்தை விடவும் 3 மடங்கு எனில் மூன்றாவது இலக்கம் யாதுன்னு தான் கேள்வி. இப்ப நாங்கள் ஒரு கற்பனையிலேயே ஒரு எண்ணெய் எடுத்து நாங்கள் இதுல இப்ப திரும்ப வாய்ச்சி பாருங்க. இந்த கீழே இருக்கிறது சரியான மூன்றாவது இலக்கம் 1 எடுத்திருக்கிறோம். ஆகவே மூன்றாவது இலக்கத்தை வச்சு கொண்டு 2 விஷயம் சொல்லி கொண்டு கடைசியா சொன்னதும் மூன்றாவது இலக்கத்தை வச்சு கொண்டு சொன்னவன், அதுக்கு முதல் சொன்னதும் மூன்றாவது இலக்கத்தை வச்சு நான் சொன்னவன். அப்ப மூன்றாவது இலக்கத்தின் 3 மடங்கு இறுதி இலக்கமும் முதலாவது இலக்கம் 4ஆக இருக்க. இது இப்ப மூன்றாவது இலக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 எடுத்துட்டோம். 1 இதுல இது கற்பனை பண்ணி எடுத்துட்டோம். 2 பார்ப்போம் சரியான. இப்ப மூன்றாவது இலக்கம் என்னவா இருக்க போது 2. ஏன்னா மூன்றாவது இலக்கத்தை வச்சு 2 தரவுகள் எங்களுக்கு தந்திருக்கிறபடியே நாங்கள் அதை எடுக்கிறோம். ரைட். மூன்றாவது இலக்கத்தின் 3 மடங்கு 2 கற்பனை பண்ணியிருக்கிறோம். ஆகவே முதலாவது இலக்கமும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது மூன்றாவது இலக்கத்தை வச்சு கொண்டுதான். மூன்றாவது இலக்கத்தின் 3 மடங்கு மூன்றாவது இலக்கத்தை விட 3 மடங்கு என்றால் இறுதி இலக்கம் 6. நான்காவது இலக்கம் மூன்றாவது இலக்கத்தை விட 3 மடங்கா இருக்கும். இப்ப சொல்லியிருக்கிறேன் பாருங்க, அதுக்கு மேல சொல்ல முதலாவது இலக்கம் மூன்றாவது இலக்கத்தை விடவும் 4 மடங்கு. அப்ப மூன்றாவது இலக்கத்தை விடவும் 4 மடங்கு. அப்ப 4 மடங்குனா 8 வரும். ரைட். முதலாவது இலக்கம் மூன்றாவது இலக்கத்தை விடவும் 4 மடங்கு. இப்ப அடுத்த மேல இருக்கிறது போ. இரண்டாவது இலக்கம் நான்காவது இலக்கத்தை விடவும் 3 மடங்கா பாருங்க. நான்காவது இலக்கம் இப்ப என்ன வந்திருக்காங்க 2 எடுத்தோம்டா. மூன்றாவது இலக்கத்தை 2 எடுத்தோம்டா நான்காவது இலக்கம் 6 வருது. இப்ப முதலாவது சொல்லப்பட்ட தரவுல பாத்தீங்கன்னா இரண்டாவது இலக்கம் நான்காவது இலக்கத்தை விடவும் 3 மடங்கு. அப்ப நான்காவது இலக்கம் 6 இருக்குது. அவை அது இந்த 3 மடங்கு 18 பெருமா நான் தனிச்சு பிரிச்சு காட்டுறதுக்காக அதை பிரேக்கர் பண்ணிக்கிறேன். 18 பெருமா இல்ல தான் 9 விட கூட வராது. அப்ப இதுல 2 வந்தாலே இங்க இரண்டாவது இலக்கமாக மூன்றாவது இலக்கம் 2 இருந்தால் அவை தந்திருக்கிற தரவுக்கு அமைவாக இரண்டாவது இலக்கம் 18 வருது. அப்ப 2 வராது. 2 விட குறைவானதான் வரும். 2 விட குறைவானது இருக்கு 0ம் 1 தான் இருக்குது. 0 வராது. இரண்ட பெருக்கம் போதாது 0 மாறிடும். அப்ப 0 வராது. அப்ப 1 தான் இதுக்கு பெற போற விட. அப்ப இதுல எங்களுக்கு மூன்றாவது இலக்கம் என்ன அமைய போதுன்னா 1 தான் பொருத்தமானதா இருக்கும். பார்ப்போம். இப்ப திரும்ப கீழே இருந்து வாசிப்போம். நான்காவது இலக்கம் மூன்றாவது இலக்கத்தை விடவும் 3 மடங்கு. மூன்றாவது இலக்கம் 1 இருக்குது. ஆகவே 3. இப்ப கீழே அடுத்தது இரண்டாவது தகவல். முதலாவது இலக்கம் மூன்றாவது இலக்கத்தை விடவும் 4 மடங்கு. மூன்றாவது இலக்கம் 1 இருக்கு. ஆகவே 4 மடங்கு. இப்ப திரும்ப முதலாவது தடவை பாருங்க. இரண்டாவது இலக்கம் நான்காவது இலக்கத்தை விடவும் 3 மடங்கு. நான்காவது இலக்கம் எத்தனை இருக்கு 3 இருக்குது. அதை விடவும் 3 மடங்குன்னு சொன்னால் இந்த இடத்துல வர வேண்டியது 9 பாருங்க. அப்ப இதுல எங்களுக்கு இந்த எண் தொகுதியில முதலாவது இலக்கம் 4, இரண்டாவது இலக்கம் 9, மூன்றாவது இலக்கம் 1, நான்காவது இலக்கம் 3. கேள்வி என்னென்றால் மூன்றாவது இலக்கம் எத்தனை தான் கேட்டேன். அவை மூன்றாவது இலக்கம் 1.
மேலே மேலே சொன்னதில் வந்து 3 வித்தியாசம். 46ஆவது நம்ம விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இல்லையோன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸண்டு போட்டும் காணலாம். சரிதானே? எக்ஸண்டு போட்டு காட்டினீங்கன்னாலும் உங்களுக்கு சில வேலை அதை விளங்கக்கூடிய இருக்கும். விரும்பினா நான் அதே முறைக்கா சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. சரிதானே? ரைட். இப்போ இரண்டாவதுல இதில் சொல்லிருக்கிற மாதிரி நாங்கள் கற்பனை எண் போட்ட மாதிரி நீங்கள் அதில் ஒவ்வொரு குறியீடுகள், அதாவது ஆங்கில எழுத்துக்களை வந்து குறியீடாக பயன்படுத்த வேண்டியிருக்கும். சில இலைகளில் குழப்பறதாகவும் இருக்கலாம். பாவம், ஓகே. நீங்கள் இதை பார்த்துட்டு கொமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்படி விளங்கலைன்னா நான் திரும்ப இந்த எக்ஸ்ன்றதை வச்சுக்கொண்டும் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லலாம். ரைட், நாங்கள் இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். ரைட், இதில் 48வது கேள்வி. பின்வரும் முடிவில் எத்தனை வேறுபட்ட சதுரங்களை பெற முடியும்? இப்போ சதுரங்களை பெறுறது, முக்கோணிகளை பெறுறது, அதே மாதிரி செவ்வகங்களை பெறுறதுன்னு சொல்லி இந்த உருக்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கின்ற சில முறைகள் இருக்குது. இதில் நாங்கள் சதுரத்தை பற்றி கேட்டிருக்கிறபடியால் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சதுரத்தை பற்றி பார்க்கும்போது சமனான சதுரங்கள், அதாவது நிரலும் நிறையும் வந்து சமனாக இருக்க வேண்டும். நிறையும் நிரலும் வந்து சமனாக இருந்தால் நாங்கள் அதை இலகுவாக கண்டுபிடிக்கலாம். என்றால் நீங்கள் அதில் எத்தனை நிறை அல்லது நிரல் இருக்கின்றதை வச்சுக்கொண்டு அது இந்த வர்க்கம் 1 2 3 4. ரைட், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றின் வர்க்கம் உங்களுக்கு தெரியும். ஒன்றின் வர்க்கம் 1 தர 1 தானே ஒன்றின் வர்க்கம். ஓகே, அப்போ 1 விடை. 2ன் வர்க்கத்தை பார்த்தீங்கன்னா 2 தர 2, அதான் 2ன் வர்க்கம். அப்போ 4. 3ன் வர்க்கம் 3 தர 3, 9. 4ன் வர்க்கம் 4 தர 4, 16. இனி இவ்வளவு கூட்டினம் என்றால் இதில் எத்தனை சதுரம் இருக்கின்றதை கண்டுபிடிக்கலாம். இதனுடைய கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்றால் 10, 20, 30 சதுரங்கள் இருக்கு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சதுரங்களின் எண்ணிக்கை 30. இது வந்து சமனான நிறை நிரலும் சமனாக இருந்தா பார்த்து. இப்ப சமன் இல்லைன்னு சொன்னா, சமன் இல்லையென்றா என்ன செய்கிறது பார்ப்போம். இது இல்லை என்று எடுத்துக்கொள்ளுங்க. அது சமன் இல்லை. அப்ப நிரல் வந்து 3 இருக்குது. 1 2 3 பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறை வந்து 4 இருக்கு. சரி, நிறை வந்து 4 இருக்குது. 2 3 4 இப்படி வந்து கேட்டால் உங்களுக்கு சதுரங்களின் எண்ணிக்கையை கேட்டால் சதுரங்கள் அப்படியே அமைக்கும். சதுரங்களின் எண்ணிக்கையை கேட்டால் என்ன செய்கிறது, எப்படி இதை கண்டுபிடிக்கிறது தான் இதுல சொல்ல போறேன். சரிதானே? அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த குறைந்த எண்ணிக்கை இருக்குதானே, அதாவது நிரலோ நிறையோ எது குறைவா இருக்கோ அந்த குறைந்ததுல இருந்து எடுங்க. இந்த கடைசி இலக்கம், அதாவது 3ஐயும் 4ஐயும் பெருக்கிறது, 3ஐயும் 2ஐயும் பெருக்கிறது. பிறகு இந்த மிச்சம் இருக்கிற 2ம் 1ம் பெருக்கப்படும். அப்படி பெருக்கி எழுதும் போது பெருக்கி எழுதுறதுன்ற கூட்டுத்தொகை வந்து சரியான நாங்கள் சதுரங்களின் எண்ணிக்கை, சதுரங்களின் எண்ணிக்கையா ரைட். 3 தர 4 சமன் 12. அடுத்த பார்த்தீங்கன்னா 2 தர 3 6. அடுத்தது 1 தர 2
2 விட இல்லை தச்சில வந்து இப்போ 5 நிறை வந்துட்டு என்னொன்று வந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் அந்த குறைந்ததிலிருந்து எழுதுங்க. குறைந்தது பெரிய இலக்கத்திலேருந்து சிறிய இலக்கம் வரைக்கும் வெளியே கொண்டு வாங்க. 3 2 1 0 அப்படி குறைந்ததிலிருந்து எழுதுங்க. மற்றதையும் அதே மாதிரி பெரிய இலக்கம் இப்போ 5 6 சரிதானே? அப்போ இதில் 18 20 சதுரங்கள் இருக்கும். இப்படி வேறுபட்ட நிரல் நிறையும் வேறுபட்டால் சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் 5 நிறையும் 4 நிரலும் இருக்குன்னா 4 தான் குறைவாக இருக்கு. அப்போ நான் அதில் 4ல இருந்து 4 தர 5 அடுத்து எழுத போகிறேன் 3 தர 4 அடுத்தது 2 தர 3 அடுத்தது 1 தர 2 அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 0 தர 1 சொல்லி இப்படி இந்த இப்படி ஓடர்களையும் எழுதுவோம். சரிதானே? ரைட், ஓகே. அப்போ நீங்கள் அதை வந்து ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க, ஞாபகப்படுத்தி வச்சு கொள்ளுங்க. அப்போ இப்படி வந்து நாங்கள் சதுரத்தின் எண்ணிக்கை தான் நான் சொல்லியிருக்கிறேன். செவ்வகத்தின் எண்ணிக்கை முக்கோணங்களின் எண்ணிக்கை எல்லாம் இருக்கு. இன்னொரு சந்தர்ப்பங்களை நாங்கள் அதை பார்க்கலாம். இது சதுரங்களின் எண்ணிக்கை காண்றதுக்கான முறை. அப்போ இதில் 30 சதுரங்கள் காணப்படுது. நாங்கள் அடுத்த வினாவுக்குள்ள போவோம். ரைட், 49வது பாருங்க. 4 அங்குல நீளம் கொண்ட கனவடிவ சதுரத்துண்டொன்றில் ஒவ்வொரு பக்கமும் ஒரே நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டுள்ளது. இது ஒரு அங்குல நீளம் கொண்ட சிறிய கனவடிவ குட்டிகளாக வெட்டப்பட்டிருப்பின் அவற்றுள் 2 பக்கங்களுக்கும் மாத்திரம் வர்ணம் தீட்டப்பட்டுள்ள சதுரமுகி துண்டுகளை எத்தனை துண்டுகள் பெறலாம்? இதுதான் கேள்வி. அப்ப இந்த மேலே இருக்கிற சதுரத்தையே பாருங்க. இதிலே வச்சு நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்றேன். ரைட், இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வேற 4 அங்குலம் என்றால் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன சதுரங்களா பிரிவருது. எல்லாம் ஒரு அங்குலம் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், இது ஒன்று. அப்ப இது ஒரு அங்குலம், இது ஒரு அங்குலம், இது ஒரு அங்குலம். ரைட், அப்ப மொத்தம் 4 அங்குலம் இருக்கு. இங்கேயும் அப்படி பார்க்கலாம். 4 அங்குலம் ஒரு அங்குலமா பிரிக்கப்பட்டிருக்கு. ரைட், இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு சதுரமுகி மாதிரி கற்பனை பண்ணோம்னால் உங்களுக்கு தெரியும் சதுரமுகியில வந்து விளிம்பு வந்து 12 விளிம்பு இருக்கு. விளிம்பு வந்து 12 விளிம்பு இருக்கும். அதே மாதிரி உச்சி வந்து 8 உச்சி இருக்கு. உச்சி வந்து 8 உச்சிகள் இருக்கு. அதே மாதிரி பாருங்க பக்கம் வந்து முகம் வந்து பாத்தீங்கன்னா 6 முகங்கள் இருக்கு. இப்படி வச்சு சொல்றேன்னு உங்களுக்கு விளங்க மட்டும் தான் எதிர்பார்க்கலாம். 6 முகங்கள் இருக்கு. அப்ப என்னென்றால் நீங்கள் எந்த சதுரமுகி எத்தனை பிரிவுகளாக எத்தனை அங்குல சின்ன சின்ன சதுரங்களாக பிரிக்கப்பட்ட கனவு அல்லது சதுரமுகியா இருந்தாலும் அது 3 பக்கம் நிறந்தீட்டப்பட்டிருக்கிறது வந்து அது இந்த உச்சியின் எண்ணிக்கை தான். அப்ப நீங்கள் இந்த ஒரு சதுரமுகி எத்தனை அலகுகளா எத்தனை சிறிய இது அலகால பிரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சதுரமுகியின் 3 பக்கமும் நிறத்தீட்டப்பட்ட ஆஹ், குட்டிகள் சிறிய குட்டிகள் வந்து 8ஆகத்தான் இருக்கும். அதுல விடை இல்லை, மாற்று விடைகள் வராது. சரிதானே? ரைட், அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு கற்பனை ரீதியான கற்பனை ரீதியாக சதுரமுகியா பாத்தீங்கன்னா இது ஒரு சதுரமுகி ஆக்கினீங்கன்னா
ரைட். ஒரு இதில் பார்க்க விளங்கும் உங்களுக்கு. ரைட். ஓகே, உங்களுக்கு சதுரமுகி மாதிரி தெரிஞ்சாலும் ஓகே. ரைட், விளங்குது. ஓகே, இப்போ பாருங்க, இதில் வந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இப்போ மூன்று பக்கம் நிறந்துட்டப்பட்டிருக்கிற பகுதி இதுதான். இந்த இது அப்படி ஒவ்வொரு உச்சிகளும் பார்த்தீங்கன்னா மூன்று பக்கம் நிறந்துட்டப்பட்டிருக்கு. ரெண்டு பக்கம் நிறந்துட்டப்பட்டிருக்க பாருங்க, இதுவும் இந்த பகுதியும் இந்த பகுதியும் தான் ரெண்டு பக்கம். அப்ப ரெண்டு பக்கம் நிறந்துட்டப்பட்டிருக்கிற இந்த உச்சியில நிறந்துட்டப்பட்டிருக்கிற தவிர, அதாவது மூன்று பக்கம் நிறந்துட்டப்பட்ட தவிர்ந்த இரண்டு குற்றிகள் இருக்கு பாருங்க. இந்த விளிம்பில ஒரு விளிம்பில இரண்டு குற்றிகள் இறக்கி ரெண்டு பக்கம் நிறந்துட்டு இதுலையும் பாருங்க, இதுவும் இதுவும் இரண்டு பக்கம் நிறந்துட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி இதுவும் இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நிறந்துட்டப்பட்டிருக்கும். அப்ப ஒவ்வொரு உச்சிகள்லையும் அப்ப நாலு சிறிய துண்டுகளாக பிரிக்கப்பட்ட ஒரு கனவுருவில ஒவ்வொரு உச்சிகளும் வந்து மூன்று பக்கம் நிறந்துட்டப்பட்டிருக்கும். ஆகவே எந்த ஒரு கனவுருவிலையும் 8 உச்சி இருக்கும். ஆகவே 8 கனவுருக்கள் வந்து மூன்று பக்கம் நிறந்துட்டப்பட்ட குட்டிகள் வந்து மூன்று பக்கம் நிறந்துட்டப்பட்டிருக்கும். இப்ப நான்கா பிரிக்கப்பட்ட இடத்துல ரெண்டு விளிம்பை வச்சு கொண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டிகள் வந்து நிறந்துட்டப்பட்டதாக இருக்கும். இரண்டு குட்டிகள் வந்து நிறந்துட்டப்பட்ட குட்டிகளாக இருக்கும். சரிதானே? அப்ப இது வந்து உங்களுக்கு தெரியுது, இவ்வளவு நிறந்துட்டப்பட்டிருக்கு, இதுவும் நிறந்துட்டப்பட்டிருக்கு. அப்ப அப்படி எத்தனை விளிம்பு இருக்க போகுது? ஒரு விளிம்புல ரெண்டு குட்டி என்று சொன்னா 12 விளிம்பு இருக்க போகுது. அப்ப 12 விளிம்பு, ஒரு விளிம்புல ரெண்டு குட்டி, ஆகவே 24 குட்டிகள் வந்து ரெண்டு பக்கம் நிறந்துட்டப்பட்டிருக்கு. அப்ப இங்க கேட்டது என்னென்றால், 4 அங்குல நீளம் கொண்ட கனவடிவ மரத்துண்டின் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரே வர்ணத்தில் நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டுள்ளது. இது ஒரு அங்குலம் கொண்ட சிறிய கனவடிவ குட்டிகளாக வெட்டப்பட்டிருக்க வேண்டாம். 4 குட்டிகளாக வெட்டிருக்க, இரண்டு பக்கங்களும் மாத்திரம் நிறந்திட்டப்பட்டது. ஆகவே உங்களுக்கு தெரியும், ஒரு விளிம்பு வச்சு கொண்டு பார்த்தோம்னா ஒரு விளிம்புல ரெண்டு குட்டிகளுக்கு வந்து இரண்டு பக்கம் நிறந்திட்டப்பட்டிருக்கு. ஆகவே 12 விளிம்பு இருக்குது. ரெண்டு குட்டிகளின் படி 24 குட்டிகள் இருக்கு. அடுத்தது பாருங்க, இந்த முகத்தை பாருங்க. ஒரு பக்கம் நிறந்துட்டு பாருங்க. பாருங்க, இது வந்து ஒரு பக்கம் தான் நிறந்துட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி இதுவும் ஒரு பக்கம் நிறந்துட்டப்பட்டிருக்கும். இதுவும் ஒரு பக்கம் நிறந்துட்டப்பட்டிருக்கும். இதுவும் ஒரு பக்கம் நிறந்துட்டப்பட்டிருக்கும். அப்ப இப்ப கேள்வி என்னென்றால், ஒரு பக்கம் நிறந்துட்டப்பட்ட எத்தனை குட்டிகள் இருக்குமெண்டா, இது ஒரு முகம். இப்படி எத்தனை முகம் இருக்குண்டா 6 முகம் இருக்கு. அப்ப 4 குட்டிகள் வந்து ஒரு பக்கம் நிறந்துட்டப்பட்டிருக்கு. ஆகவே 24 குட்டிகள் வந்து ஒரு பக்கம் நிறந்துட்டப்பட்டதா இருக்கு. குட்டிகள் எண்ணிக்கை மாறும்போது அது மாறும். இங்க வந்து 4 தர 4 இருக்கிறபடியே சமனாக இருக்குது. சரிதானே? ரைட், ஓகே. அப்ப இது விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன் இந்த விஷயமும். அடுத்தது பாருங்க, 50வது வினாவுக்கு போவோம். இப்ப இதுல வந்து உங்களுக்கு விடை வந்து வினா 50வது. குறித்த மாணவர் குழுவில் மேலும் ஒரு மாணவர் சேர்க்கப்படி அக்குழுவை 3 மாணவர்கள் 5 மாணவர் கொண்ட சிறு குழுக்களாக பிரிக்கலாம். இக்குழுவில் மேலும் 5 மாணவர்கள் இருப்பின், அதாவது இந்த குழுன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருக்கிற குழுவில் குறித்த மாணவர் குழுவில் மேலும் ஒரு மாணவர் சேர்க்கப்படி அக்குழுவை 3 அல்லது 5 கொண்ட சிறு குழுக்களாக பிரிக்கலாம். அதன் விளக்கம் என்னென்னா, ஒரு ஆளை சேர்த்தா 3 அல்லது 5 பிரிக்கலாம். அதே குழுவில் ஏற்கனவே இருக்கிற குழுவில் ஒரு மாணவனுக்கு பதிலாக இக்குழுவில் மேலும் 5 மாணவர்கள் இருப்பின், ஒரு மாணவருக்கு பதிலாக 5 பேரை சேர்த்தோம்னா அதை 7 பேர் கொண்ட குழுக்களாக பிரிக்கலாம். இப்ப முதல் எங்களுக்கு வந்து இருக்கிற இலக்கம் வந்து 3ஆலையும் 5ஆலையும் பிரிவரணும். அப்புறம் அதோட 5 கூட்டா 7ஆல பிரிவரணும். அப்ப அப்படி ஒரு இலக்கத்தை பார்ப்போம். ரைட், இதுல பாத்தீங்கன்னா 3ஆலையும் 5ஆலையும் பிரிவிடக்கூடியது 15 வரும். அடுத்தது 30 வரும். அடுத்தது 45 வரும். அடுத்தது 60 வரும். இது 3ஆலையும் 5ஆலையும் பிரிவிடக்கூடியது. இதுல பார்ப்போம், சொல்லப்பட்டிருக்கிற நிபந்தனைகளை வச்சுக்கொண்டு 60 75 அப்படி போகும். நாங்கள் இதுக்குள்ள இருக்கிறது இந்த நிபந்தனையை பார்ப்போம்.
அப்போ ஏற்கனவே எங்கிட்ட குழுவில் எத்தனை பேர் இருக்கணும்டா 14 பேர் இருக்கணும். அதோட ஒரு ஆளை கூட 15 பேர். அதை வந்து நாங்கள் 3ஆலையும் பிரிக்கலாம், 5ஆலையும் பிரிக்கலாம். இவையோட இவரோட 5 கூட்ட 7ஆல பிரிவிடுமா? இல்லை. அப்போ 15 வந்து விராதங்களுக்கு. அடுத்தது பாருங்க 30. 30 3ஆலையும் பிரிவடம், 5ஆலையும் பிரிவடம். அப்போ 29 குழுவில் இருந்திருக்கணும். அவரோட ஒரு ஆளை சேர்க்க 30 பேரும். அதை 3ஆலையும் பிரிக்கலாம், 5ஆலையும் பிரிக்கலாம். இவரோட 5 கூட்ட 30ஓட 5 கூட்ட 7ஆல பிரிவடும். இப்போ அதுவும் 7ஆல பிரிவடும். சரிதானே? 35 இருக்குது. அப்போ 7ஆல பிரிக்கலாம். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்க என்றால் இந்த விட வந்து பொருத்தமானதாக இருக்கும். பாருங்க 29ஓட ஏற்கனவே குழுவில் 29 பேர் இருக்கணும். ஒரு மாணவர் சேர்க்கப்பட்டால் அந்த குழுவை 3ஆக அல்லது 5ஆக பிரிக்கலாம். இக்குழுவில் மேலும் 5 மாணவர்கள் இக்குழுவில் என்றால் ஆரம்பத்தில் இருக்கிற குழுவில் ஏற்கனவே மேலும் ஒரு மாணவர் என்றால் அந்த குழுவில் இருக்கிற ஒரு மேலும் ஒரு மாணவர், அதே குழுவில் மேலும் 5 மாணவர்கள் இருப்பின் 7 மாணவர்களை கொண்ட சிறு குழுக்களாக பிரிக்கலாம். அப்போ 7ஆல வந்து பிரிக்கலாம் நாங்கள். அப்போ இது வந்து பொருத்தமானதாக இருக்கும். 35 என்ற விடை வந்து அப்போ 35 நாங்கள் 7ஆல பிரிக்கலாம். சரிதானே? ரைட். அந்த விடையும் அதில் பொருந்தாதுன்னு சொல்லி நான் மாறி பார்த்துருக்கிறேன். அதில் பாருங்க ஏற்கனவே இருக்கிற குழுவோட தானே கூட்டம். இங்கே மேலேயும் அதை தான் பார்த்துட்டு இதில் ஏற்கனவே இருக்கிற 29 30 பேர் பெரியணும் வந்து திரும்ப சொல்லப்படுது 29 பேரோட 5 பேரை கூட்டத்தான் 7ஆல பிரிவிடணும். அப்போ அது சாத்தியம் இல்லை. அந்த 7 பேர் ஆகுது. மேலேயும் பாருங்க அதையும் நாங்கள் பிள்ளையா பார்த்துருக்கோம். 15 பேர் அது சரி. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஆரம்பத்தில் இருக்கிற ஆக்களோட 5 பேரை கூட்ட 19 பேரும் அதையும் 7ஆல பிரிக்கலாம். சரி, 2 நிபந்தனையும் வேறு வேறு தனிப்பட்ட இதில் பார்க்கணும் நாங்கள். அடுத்தது பார்ப்போம். 45 இருக்கு. அப்போ 45 பேர் வேணுமென்று சொன்னால் 44 இருந்திருக்கணும். அதோட ஒன்றை கூட்ட 45 பேர். இதை நாங்கள் 3ஆலையும் பிரிக்கலாம், 5ஆலையும் பிரிக்கலாம். ஏற்கனவே 44 இருக்குது. அதோட 5 கூட்டினால் அது 49 வரும். அது 7ஆல பிரிவரும். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்க நிபந்தனை குறித்த மாணவர் குழுவில் ஒருவரை சேர்க்கும் போது 3 மாணவரை 5 மாணவரால் பிரிக்கலாம். அப்போ 44 ஒன்று சேர்க்கும் போது 45 பேர் அதை 3ஆ பிரிக்கலாம் அல்லது 5ஆல பிரிக்கலாம். இக்குழுவில் அது ஏற்கனவே இருக்கிற குழுவில் 44 பேரோட 5 பேரை சேர்த்தால் மேலும் 5 பேரை சேர்த்தா 7ஆல பிரிக்கலாம். அப்போ 5 பேரை சேர்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து 49 வரும். 49 7ஆல பிரிவரும். ஆகவே எங்களுக்கு வந்து 50வது கேள்விக்குரிய விட வந்து 44. இந்த குழுவில் இருக்கிற எண்ணிக்கையாக கேட்டது. இப்போ இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஆக குறைந்த எண்ணிக்கை யாதென்று கேட்டிருக்கணும். ரைட். அடுத்தது பாருங்க 51வது கேள்வி. இதில் 50வது கேள்வியில் தான் குழப்பம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க, பார்க்கலாம். ரைட். அடுத்தது 2 இலக்கங்களுக்கு இடையிலான வித்தியாசம் பெரிய இலக்கத்தின் 20 வீதமாகும். சிறிய இலக்கம் 20 எனில் பெரிய இலக்கம் யாது? இப்ப இதை பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்கிறோம்டா சரி, 2 இலக்கம் இருக்குது. இந்த 2 இலக்கத்துக்கு வித்தியாசம் பெரிய இலக்கத்தின் 20 வீதம். இப்ப வீதம் தானே, இதை வீதம் இல்ல 100க்கு தானே வீதம் காண்றது. ரைட். அதை 100 வீதத்தை வச்சுக்கொண்டு பெரிய இலக்கம் 100 வீதமாக இருந்தால், வீதத்தில் வச்சு சொல்றேன், 100 வீதமாக இருந்தால் அது இந்த வித்தியாசம் 20 வீதம் போனால் சிறிய இலக்கம் எத்தனை வீதமா இருக்கணும்னா 80 வீதமா இருக்கணும். இதுதான் இதுல சொல்லியிருக்கிற விஷயம். சிறிய இலக்கம் என்ன செய்யணும்? 80 வீதமா இருக்கும். அது விளங்கு தானே? அப்ப பெரிய இலக்கம் 100ஆக இருந்தால் சிறிய இலக்கம் 80, 2 குணா வித்தியாசம் 20. அப்ப இந்த வீதத்தை நாங்கள் விகிதமாக மாற்றுவோம், அதாவது சிறிய இலக்கமாக மாற்றுவோம். இப்ப வீதம் இல்லாத அழிச்சிட்டு சரி 100
അതിൻ്റെ വ്യത്യാസം 20, ആകെ ചെറിയ ഇലക്കം 80. நாங்கள் இதை இன்னும் சுருக்கி கொண்டு வருவோம். சிறிதா சுருக்கினோம் என்றால் 10, 2, அதன் வித்தியாசம் 8. இதை இன்னும் சுருக்கலாம். ரைட், 8ஆல் சுருக்கினீங்கன்னா அது ஒன்று வார மாதிரி 2 உண்டாக்கலாம். 5, 1, அங்கால 4. அப்போ என்னடா, சிறிய இலக்கம் பெரிய இலக்கம் 4 இருந்தால் சிறிய இலக்கம் അതിൻ്റെ 20 வீதத்தால் வேறுபடுது. ஆக பெரிய இலக்கத்தின் 20 வீதம் 1, ஆகவே 4ஆக இருக்கும். சரிதானே? இப்போ என்னென்றால் எங்களுக்கு சிறிய இலக்கம் தந்திருக்குது. இதை விட விகிதம், அப்போ நாங்கள் விகிதத்தை எடுக்கலாம். இது 5, வித்தியாசம் 1 பங்கு, சிறிய இலக்கம் 4 பங்கு, பெரிய இலக்கம் 5 பங்குன்னு எழுதலாம். அப்போ சிறிய இலக்கம் 20, அப்போ இது தெரியாது. அதன் வித்தியாசமும் 20 வீதம் தெரியாது. ஆனால் பெரிய இலக்கம் 20, சிறிய இலக்கம் 20 தெரியும். 20 எத்தனை பங்கு இருக்குமானா 4க்கு சமன் அல்லது 80 வீதத்துக்கு சமன். நீங்கள் 80ஆல் பிரிச்சா கூட காணலாம். சரி, 4க்கு சமன். சரி, நல்ல மேலே வச்சு பார்க்குறேன்டா 20 80 வீதத்துக்கு சமன். அப்போ எங்களுக்கு தேவை எதுண்டா, கேள்வி என்னண்டா, பெரிய இலக்கம் 100 வீதத்து. அப்போ நாங்கள் இதை 20 4ஆல் பிரித்து போட்டு 5ஆல் பிரிக்கினாலும் பெறும். அல்லது நீங்கள் மேலே இருக்கிறபடி பார்த்தீங்கன்னா 20 80ஆல் பிரித்து 100ஆல் பிரிக்கிறீங்கன்னாலும் பெறும். 80ஆல் பிரித்து 100ஆல் பிரிக்கிறீங்கன்னா விட வரும். ஆகவே இதில் பார்த்தீங்கன்னா 25 வரும். விட 25. 24ஆல் பிரித்து 5, 5 5, 25. அப்போ பெரிய இலக்கம் 25, சிறிய இலக்கம் 20. 25ன் 20 வீதம் பார்த்தீங்கன்னா 5 வரும். சிறிய இலக்கத்தின் பெரிய இலக்கத்தின் 20 வீதம் 5. ஆகவே 2 வித்தியாசம் 5ஆக இருக்கும். ரைட், இதை விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். பாருங்க. சரிதானே? ரைட், அடுத்த வினாவுக்கு போவோம். ரைட், 52வது வினா. ஓகே, இதில் பாருங்க, ஒரு பையில் உள்ள மிட்டாய்களின் எண்ணிக்கை 2க்கு 5க்கு 3 என்ற வீதத்தில் ஏபிசி ஆகியோருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதே வீதத்தில் அதே ஆக்களுக்கு கொடுத்துருக்கு. 2க்கு 3க்கு 2க்கு 5க்கு 3. அப்போ அதே ஆக்கள் என்ன சொன்னாலும் யாரண்ட ஏ பி சி. அப்போ இப்போ இதுலேயே பார்க்க தெரியும் எங்களுக்கு ஏன்ற பங்கு 2, பின்ற பங்கு 5, சின்ற பங்கு 3. மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 பங்கு இருக்குது. இதில் பாருங்க, இதில் சொல்லியிருக்கலாம் பி என்பவர் சியை விட 12 மிட்டாய்கள் அதிகம். பி வந்தவர் சியை விட 12 கூட வச்சிருக்கிறார். சிக்கும் பிக்கும் வித்தியாசம் 12. சரிதானே? அப்போ பாருங்க, சியை விட 12 கூடனா பியிலிருந்து சியை கழிச்சா 12 கூட வரும். அதே மாதிரி விகிதத்தையும் பாருங்க, பிக்குரிய விகிதம் 5, சிக்குரிய விகிதம் 3. ஆகவே 5லிருந்து 3 கழிச்சா 2 வரும். அந்த 2 எத்தனை பங்குக்கு சமன், எத்தனை மிட்டாய்க்கு சமன்டா 12 மிட்டாய்க்கு. அப்போ ஒரு பங்கு பார்த்தீங்கன்றால் 6 மிட்டாய்க்கு சமன். அப்போ எங்களுக்கு கேள்வி ஏ எத்தனை மிட்டாய்களை வச்சிருக்காங்க, ஏன்ற பங்கு 2, ஆகவே 6 தர 2, ஏட்ட 12 மிட்டாய்கள் இருக்கு. இப்போ ஏல 12 மிட்டாய்கள் இருக்கு. ரெண்டாவதுக்கு 12. அடுத்த பார்த்தீங்கன்னா 53. பென்சில் மற்றும் பேனாவின் விலை 80 ரூபாய். பென்சில் மற்றும் புத்தகத்தின் விலை 180 ரூபாய். பேனா மற்றும் புத்தகத்தின் விலை 200 ரூபாய். புத்தகத்தின் விலை யாது? இதை பாருங்க,
இதையும் கொஞ்சம் இலகுவாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிறேன், நாங்கள் எழுதுவோம். இதில் நான் பென்சில் என்றதை வந்து ஓகே, ஒவ்வொரு குறியீடு இல்லை தமிழில் எழுதுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எழுத்து வடிவில்லாமல் எழுதுறது கொஞ்சம் தாமதமாகும். ஆங்கில எழுத்தையே சொல்கிறேன். இதில் பேனாவுக்கு பி என்று போடுறேன், புத்தகத்தை பி என்று போடுறேன், புக் என்று. பென்சிலை வந்து ஓகே, நான் அதுக்கு ஒரு ஆங்கில குறியீட்டை கொடுக்குறேன், சி என்று கொடுக்குறேன். அப்போ பாருங்க, சின்ற விலையையும் பேனான்ற விலையையும் கூட்ட 80 ரூபாய் கிடைக்குது. இது தந்ததை அப்படி எழுதுவோம் குறியீடு. பென்சிலையும் புத்தகத்தையும் கூட்ட, பென்சிலையும் புத்தகத்தையும் கூட்ட ரெண்டையும் சேர்த்து வாங்குறேன்னா 180 ரூபாய். அடுத்தது பேனாவையும் புத்தகத்தையும் சேர்த்து வாங்குறேன்டா 200 ரூபாய். இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, இதில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி எழுத போறேன். பாருங்க, அதில் இதில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன்டா, கூட்டி கூட்டி எழுத போறேன். இதுல எத்தனை பென்சில் இருக்கு மொத்தமா, எங்க என்ன தேடிப்பாங்க, பென்சில் வந்து 2 இருக்கு. அப்ப 2C. அத மாதிரி பேனை வந்து 2 இருக்கு. பேனை வந்து 2 இருக்குது. புத்தகம் வந்து 2 இருக்குது. அப்ப இதை வச்சுக்கொண்டு பாருங்க, கீழே எழுதுறேன். 2 பென்சில் சக 2 பேனை சக 2 புத்தகம், உலகத்தையும் கூட்ட எல்லாத்தையும் கூட்டுங்க 380 460 ரூபா. இப்ப எல்லாத்தையும் ஒன்றா மாத்தணும்னா நான் என்ன செய்யறேன்னா, எல்லாத்தையும் 2ஆல பிரிக்கிறேன். பிரிச்சு விட்டா ஒரு பென்சில் வரும். அதே மாதிரி ஒரு பேனை வரும், ஒரு புத்தகம் வரும். அங்கால பிரிச்சு விட்டோம்னா அது ஒரு பேனே ஒரு புத்தகத்தின் கூட்டுத்தொகையா இருக்கும். இதை பிரிச்சோம்னா ஒரு பென்சில் சக ஒரு பேனை ஒரு புத்தகம், அதையும் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 230. ஓகே, அவ்வளோங்களா? ரைட். இனி வந்து நாங்கள் இதில் என்ன தேவையோ பாருங்க, ஒரு மேலே வந்து சொல்லியிருக்கிறோம், ஒரு பேனையும் ஒரு பேனையும் இதை பாருங்க, ஒரு பேனையும் ஒரு பென்சிலின் விலையும் 10 ரூபா. அவங்களுக்கு கேட்டது என்னென்றால் புத்தகத்தின் விலையா, அப்போ புத்தகம் இருக்கத்தக்கன இந்த பேனையும் பென்சிலுக்கும் பதிலாக 80 போடலாம். பேனையும் பென்சிலின் விலை 80 தானே. 80 சக புத்தகம் சமன் 230. ஆகவே 230 80 கழிச்சிங்கண்டா புத்தகத்தின் விலை வரும் 150. சரிதான். ஆகவே புத்தகத்தின் விலை 150. ஓகே, அடுத்தது போவோம். அடுத்தது பாருங்க, பிள்ளை ஒன்றிடம் காணப்படும் பென்சில்கள் 3 நபர்களுக்கு சமமாக பங்கிட முடியும். அது 3ஆல பிரிவிடும். எனினும் இவற்றை 6 நபர்களுக்கு சமமாக பங்கிட முடியும். 6ஆல பிரிவிடாது, 3ஆல பிரிவிடும். அப்ப 3 மடங்காயிர கோணம், ஆனால் 6 பேர் ஆகும். பாருங்க, 3 6 9 12 15 18 21 இப்படியே போய்கொண்டிருக்கும். ஆனால் இது வராது, 6 வராது. அப்போ 6 அழிச்சு விடுறேன். அது வராது. 12 வராது. 6ஆல பிரிவிடாதானே, 12 வராது. அப்போ எங்களை விடையால் அது வர போறது இல்லை. 18 வராது, அது 6ஆல பிரிவிடும். ரைட். 21 அப்படி போவோம். தேவையான களமற்ற இலக்கங்கள் எடுப்போம். இப்போ இதில் சொல்லியிருக்கிற விஷயத்தை பார்ப்போம். 6 நபர்களுக்கு சமமாக பங்கிட முடியும். இவற்றை 5 நபர்களுக்கு சமமாக பங்கிட வேண்டுமாயின் மேலதிகமாக 3 பென்சில்கள் தேவை. அப்ப இந்த இலக்கங்கள் இருக்கு, இதோட 3 கூட்டினால் என்ன நடக்கும்னு சொன்னால் 5ஆல பிரிவிடுமா. ஆனா அப்ப 3 வராது. 9ஓட 3 கூட்டினா 12, அப்ப அதுவும் வராது. அடுத்த 15ஓட 3 கூட்டினா 18, அதுவும் வராது.
அடுத்த 21ஓட 3 கூட்டினீங்க என்றால் 24. அப்போ அதுவும் வராது. அப்போ நான் இப்போ அடுத்தது 21 அப்புறம் 24 எடுக்கிறேன். அதோட 3 கூட்டினா 27. அதுவும் 5ஆல் பிரிவிடாது. அடுத்து 24 27. 27ஓட 3 கூட்டினா 30. 35ஆல் பிரிவு. அப்போ இதில் வந்து பொருத்தமான விடையை பார்த்தீங்கன்னா 27 பென்சில் இருக்கு. அதை 3ஆ பிரித்து கொடுக்கலாம். ஆனால் 6ஆல் பிரிவிடாது. ஓகே. அப்புறம் அதோட 3 கூட்டினா 30 வருது. 35ஆல் பிரிக்கலாம். அதுவும் சரி. அப்போ இதில் எங்கள்கிட்ட பிள்ளைகிட்ட இருந்த பென்சிலின் எண்ணிக்கை வந்து பிள்ளைகளிடம் காணப்படும் பென்சில் எண்ணிக்கை 27. 27 சரிதானே. அதில் வந்து இருக்கிற தகவலை வச்சுக்கொண்டு நாங்கள் ஈஸியாக பார்க்கலாம். சரி, கொஞ்சம் செய்யும் போது நேரங்கள் மிச்சம் இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த இறுதி வினா 55. 55 வந்து 2 பகுதியாக நாங்கள் அதை பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த பொதுவான இலக்கம், ஒரே பக்கத்துல பொதுவான இலக்கம் இருக்குதுன்றா சரியான. அதை வந்து என்ன செய்யறேன்னா இப்ப மேலே இருக்கிறத அதுக்கு நேரம் எழுதுறது, இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கத்துக்கு இருக்கிற நேரம் எழுதுறது. அதுதான் எங்களுக்கு வார இலக்கமா இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு எதிராக வந்து இது இருக்குமெண்டா 6 இலக்கம். 3 இருக்கிற பக்கத்துக்கு எதிர் பக்கத்துல 6 இருக்கு. 5 இருக்கிற எதிர் பக்கத்துல வந்து 4 இருக்கு. அவை மிஞ்சி இருக்கிற இலக்கம் எது? 1 2 3 4 5 6 தான் நடந்திருக்கிறோம். அப்போ மிஞ்சி இருக்கிற இலக்கம் 2. அப்போ 2க்கு எதிராக 1 இருக்கு. இது ஒரு வழி. அல்லது என்ன செய்யலாம்டா நீங்கள் இந்த இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தானே இது சொல்ல போறதும். ஆனால் சொல்ற நிபந்தனை தான் கொஞ்சம் புதுசா மாதிரி தெரியும் உங்களுக்கு. இதுல ஒரே பக்கத்துல 2 இலக்கம் இருக்கு. ஏதோ ஒரே பக்கத்துல இல்லாட்டியும் 2 இலக்கம் இருக்குது. அந்த ஒரே மாதிரியான இலக்கம் வந்து அந்த 2 சதுரமுகியில ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கு. அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் இடம் சொல்லியாக எழுதுவோம். இது எழுதுவோம், அப்புறம் இதுல இருந்து இது எழுதுவோம். இந்த முறையில எழுதுவோம். அதே மாதிரி 2 வாங்கினோம்னா இது எழுதுவோம், இதுல இருந்து இது எழுதுவோம். அப்படி எழுத வைக்க வார இலக்கங்கள் நேர நேரம் வரும். முதலாவது 2 எழுதுறேன், 5 3. அப்புறம் அடுத்த இதுக்கு நேரி எழுதணும், 2 எழுதுவோம், அடுத்த 4, அடுத்த 6. அப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி எழுதி போட்டு 2 பொதுவான இலக்கம் எடுக்கிறீங்களா. ஆகவே இதுக்கு நேர இருக்கிறது இது, இதுக்கு நேர இருக்கிற இலக்கம் இது. இந்த முடிவுக்கும் வரலாம். அல்லது என்ன செய்யலாம்னா பக்கத்தில் இருக்கிற இலக்கத்தை வச்சுக்கொண்டு விராததை கண்டுபிடிக்கலாம். அப்ப இது 2ம் போயிட்டேன், 5 4 6 3 போயிட்டா மிச்சம் 2க்கு 1 தான் இருக்கும். ரைட். இப்ப இந்த பக்கத்துல பாருங்க 2 இருக்குது. 2க்கு அருகில இருக்கிற 2க்கு எதிராக வந்து 5 வராது, 3 வராது. அது இந்த சதுரம் 2வது சதுரமில் பார்த்தீங்கன்னா 2க்கு பக்கத்துல 3 இருக்குது. அதை ஏற்கனவே போட்டுட்டோம். அடுத்த 6 இருக்கு, அதுவும் வராது. இந்த 2 பக்கத்துல 4 இருக்குது, அந்த 6 ஏற்கனவே போட்டுட்டோம். அப்போ இவ்வளவு இலக்கம் வராது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற இலக்கங்கள் வராதானே இது இல்லை. ரைட். அப்போ 2க்கு எதிராக இது மிஞ்சி இருக்குன்னு சொன்னா 1 வரும். அப்போ இந்த முறையிலே நீங்க பார்க்கலாம், 3 வழியில பார்க்கலாம். ஆகவே இதுல வந்து 1 என அடையாளமிடப்பட்ட இலக்கத்துக்கு எதிரே உள்ள இலக்கம் வந்து 2. சரிதானே. ரைட். நான் நினைக்கிறேன் இது இதில் தரப்பட்டிருக்கிற விளக்கம் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி போதுமானதாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட்ஸில் வந்து அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வந்து நீங்கள் உங்களுடைய கருத்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்குமா இருந்தால் நீங்கள் ஏனையவர்களுக்கும் இதனை தெரியப்படுத்தலாம். நன்றி. நாங்கள் இந்த காணொலியை இதோட நிறைவு செய்து கொள்வோம். நன்றி.